வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் டாபிக் மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் தன்னுடைய லட்சியங்களை தவறாமல் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் கொண்ட மகர ராசி நேயர்களை, சோதனைகள் பல இருந்தாலும் உழைப்பால் உயர்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய உங்களுக்கு வரும் 2024ஆம் ஆண்டில் முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கக்கூடிய 3ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் துணிச்சலோடு செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். உங்கள் செயலுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலம் நீங்கள் ஆதாயங்களை அடைவீர்கள். ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் 2024ஆம் ஆண்டில் முதல் 4 மாத காலங்கள் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் முதல் 4 மாத காலங்கள் சற்று பொறுமையோடும் சிக்கனத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆடம்பரத்தை குறைத்து கொண்டு எதிலும் கையிருப்பை கொண்டு செலவு செய்வது சிறப்பு. எந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல் முதல் 4 மாத காலங்கள் நீங்கள் பொறுமையோடு இருந்துவிட்டால் வரும் 1/5/2024 முதல் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும். உங்களின் பொருளாதார நிலை மிக நன்றாக மாறும். பணவரவுகள் சிறப்பாக இருந்து அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தியாவது மட்டுமல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கடன் பிரச்சனைகள் குறையும். மனைவி மகள் வழியில் அதிக சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். விதவிதமான தேவைகளும் பூர்த்தியாவது மட்டுமல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கடல் பிரச்சனைகள் குறையும். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கித்தர முடியும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீராமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு அழகிய குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஆண்டு தொடக்கத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மே மாத காலம் முதல் தொழில் நல்ல லாபமும் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு உயர்வான நிலையும் எட்டுவீர்கள். உங்களுக்குள் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இல்லாவிட்டாலும் தொழிலில் படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரியிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்திருந்தால் கௌரவமான நிலையை எட்ட முடியும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். வேலைப்பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்தது மட்டுமல்லாமல் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும். உங்கள் ராசியாபதி சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் முக்கியத்துவம் தருவது நல்லது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் முடிந்தவரை பேச்சை குறைத்து கொள்வது மற்றும் கணவன் மனைவிகளுக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது உத்தமம். 7.5 சனியில் பாதச்சனி நடப்பதால் ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும் என்றாலும் ராகு மற்றும் குரு சஞ்சாரத்தால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் ஒருமுறை பலமுறை யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது. உங்களுக்கு ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜென்ம ராசிக்கு 12இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்பட்டு சுக வாழ்வில் பாதிப்பு, வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். பணவரவுகளில் சற்று நெருக்கடியான நிலை இருக்கும். 3இல் ராகு மாத முற்பாதியில் 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் தேவையற்ற பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள். தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை ஏற்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் பேசும்போது சற்று பொறுமையுடன் இருப்பது மிகவும் உத்தமம். நீங்கள் சிவபெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவது மிகவும் நல்லது. பிப்ரவரி 2024 பொறுத்தவரை ஜென்ம ராசிக்கு 1-2இல் சூரியன், புதன் 2இல் சனி, 5ஆம் தேதி முதல் ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொண்டு பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் உங்களுக்கு தேவை. ராகு 3இல் இருப்பதால் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தும் உங்களுக்குள்ள நெருக்கடிகள் குறையும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது.
தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்டிகளை சமாளித்து முன்னேற வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணியில் கவனமுடன் இருப்பது உத்தமம். சிவ வழிபாடு செய்வது உத்தமம். மார்ச் 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, மாத முற்பாதியில் 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். சனி 2இல் இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து நடப்பது நற்பலன்களை தரும். உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் செய்வர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களை தவிர்ப்பது உத்தமம். கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். முருகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வது நல்லது. ஏப்ரல் 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, மாத முற்பாதில் 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 2இல் செவ்வாய், சனி சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. எதிலும் நிதானத்தோடு செயல்படுவது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது உத்தமம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் செயல்பட்டால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் பணியில் சற்று நிம்மதியுடன் செயல்பட முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு போட்ட முதலீட்டை எடுத்து விடுவீர்கள். விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. மே 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், ராகு, 5இல் குரு சஞ்சரிப்பதால் பணவரவுகள் சிறப்பாக இருந்து சகல விதத்திலும் அனுகூலங்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. சுக்கிரன் 4-5இல் சஞ்சரிப்பதால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் குறையும். சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைப்பதுடன் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். உத்தியோகத்தில் கௌரவமான பதவி உயர்வுகளும் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும். அதிகாரிகளுடன் பேச்சை குறைப்பது நல்லது. ஆஞ்சநேயர் மற்றும் பைரவ வழிபாடு செய்வது உத்தமம். ஜூன் 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 5இல் குரு, மாத பிற்பாதியில் 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எந்தவித பிரச்சனைகளையும் சமாளித்து வெற்றி ஏற்றம் பெற முடியும். சனி 2, செவ்வாய் 4இல் இருப்பதால் களைச்சல்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பணவரவுகள் சிறப்பாக இருப்பதுடன் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சற்று மந்தமான நிலையில் நடைபெறும் மற்றும் லாபமும் கிட்டும். வேலையாட்களை நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஜூலை 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 5இல் குரு, மாத முற்பாதில் 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய இனிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கடனில்லாத கண்ணிய வாழ்க்கை அமையும். கொடுக்கல் வாங்கலில் எந்த தடையும் விலகும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். அஷ்டமலட்சுமி வழிபாடு, சனி பகவானுக்கு விரதம் இருப்பது நல்லது. ஆகஸ்ட் 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 5இல் குரு சஞ்சரிப்பதால் பணவரவுகள் சிறப்பாக இருந்து நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். சூரியன் 7-8இல் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லதிலும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்ட முதலீடை எடுத்துவிட முடியும். கூட்டாளிகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கும். வெளியூர் சென்று பணிபுரிய விருப்பங்கள் நிறைவேறும். மகாலட்சுமி வழிபாடு மேன்மை தரும். செப்டம்பர் 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 5இல் குரு, 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். மாத முற்பாதியில் 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக உங்களுக்குள்ள மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் குறையும். சனி 2இல் இருப்பதால் கணவன் மனைவிகளுக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த கௌரவமான அந்தஸ்தை நீங்கள் பெற முடியும். தொழில் மற்றும் வியாபாரம் தடையின்றி நடைபெற்று எதிர்பார்த்த லாபத்தை அள்ளித்தரும். பணி நிமித்தமாக நீங்கள் வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையும். அஷ்டமலட்சுமி வழிபாடு, சனி பகவானுக்கு விரதம் இருப்பது மிகவும் உங்களுக்கு ஒரு உத்தமம். அக்டோபர் 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 5இல் குரு, 6இல் செவ்வாய், 10-11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். தாராளமாக தனவரவுகள், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறந்த முறையில் நடைபெறும். அரசு அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த உத்தரவுகள் எளிதில் கிடைக்கும். பணிபுரிவர்களுக்கு பணியில் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிட்டும். நீங்கள் இந்த மாத காலகட்டத்தில் அஷ்டமலட்சுமி
வழிபாடு மேற்கொள்வது மிகவும் உங்களுக்கு ஒரு நல்லது. நவம்பர் 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 10, 11இல் சூரியன், 11இல் புதன் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த அனுகூலங்களை அடைவீர்கள். தாராளமாக தனவரவுகள் உண்டாகி குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் சற்று குறையும். 2இல் சனி, 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிகளுக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆன்மீக தெய்வீக காரியங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செலவு செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்பார்ப்புகள் மற்றும் எதிர்ப்புகள் விலகி மகிழ்ச்சி ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். டிசம்பர் 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மாத முற்பாதியில் சூரியன், புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3இல் ராகு இருப்பதால் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பணம் பல வழிகளில் தேடி வந்து பாக்கெட்டை நிரப்பும். 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபகரமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் வேலைப்பளு இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆஞ்சநேயர் மற்றும் பைரவர் வழிபாடு இந்த டிசம்பர் காலகட்டத்தில் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து செல்லும். உங்களுக்குள்ள அதிர்ஷ்ட எண் 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்டம் கிழமை சனி. நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.